கோவையில் இருசக்கர வாகன திருடனை போலீசார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று பிடித்த காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. இந்த செய்தியுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே நீலம்பூர் பைபாஸ் சாலையில் காவல் ஆய்வாளர் மாதையனும் மற்றொரு காவலரும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. இதனை புரிந்து கொண்ட இளைஞர்கள் இருவரும் திடீரென இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களை தங்களது ரோந்து வாகனத்திலேயே ஆய்வாளர் மாதையனும் மற்றொரு காவலரும் விரட்டிச் சென்ற நிலையில் முதலைப்பாளையம் பிரிவு அருகே இளைஞர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் ஓடியுள்ளனர். அப்போதும் அசராத போலீசார் ரோந்து வாகனத்திலேயே விரட்டினால் குறுகலான பகுதிக்கு சென்று தப்பி விடுவார்கள் என்று நினைத்து தங்களது வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு ஒருவரை மட்டும் குறிவைத்து விரட்டிச் சென்றனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு திருடனை காவல் ஆய்வாளர் மாதையன் துரத்திச் சென்றார். அந்த காட்சியும் அடுத்தடுத்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இறுதியில் காட்டுப்பகுதியில் பதுங்கிய இளைஞனை கட்டி புரண்டு போராடி கைது செய்தார். பின்னர் மற்ற காவலர்களின் உதவியுடன் அவனை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரித்த போது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கப்பா நகரைச் சேர்ந்த ஹரிகரசுதன் என்பது தெரிய வந்தது. தப்பியோடிய நபர் சென்னையைச் சேர்ந்த சங்கர் என்பதும் இருவரும் கோவை லட்சுமி மில் பகுதியில் தங்கியிருந்து தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஹரிகரசுதன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த போலீசார் தப்பியோடிய மற்றொரு திருடன் சங்கரை தேடி வருகின்றனர்.